துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது அற்புதமான அருமையான நல்ல பலன்களை நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். செவ்வாய் கோச்சாரத்தில் ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நட்பலன்களை அள்ளிக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் 5 10 9 போன்ற இடங்களில் பயணிக்கும் போதும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக செவ்வாய்க்கு கருதப்படுகிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று மிகவும் பலமாக பூமிகாரகன் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்குவதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறதென்று சொல்லக்கூடிய விதத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகும். நவகிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். 9 கிரகங்களிலேயே மிகவும் பிரம்மாண்டமான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவிற்கும் வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடிய சனிக்கும் அடுத்தபடியாக மிகச் சிறப்பான 3 பார்வைகளை கொண்ட ஒரே கிரகமென்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான் என்பது மிகையாகாது. இப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வைகளால் பார்த்து பலப்படுத்துகிறார். வக்ரம் நிவர்த்தி பெற்ற செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு விலகுகிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய அவரவர்கள் வயதிற்கு ஏற்றவாறு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சுபவிசேஷங்களும் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் செவ்வாயின் அஷ்டம பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விழுவதன் காரணமாக கிடைக்கிறது. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகிறது. வெகுகாலங்களாக சிரமங்கள் இடர்பாடுகள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் இருந்த பிரச்சனைகளை சிக்கல்களை முழுவதுமாக நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை காண முடியும் என்பதை அருமையாக அற்புதமாக வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் கஷ்ட நஷ்டங்கள் மறைவதோடு மட்டுமில்லாமல் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகவும் பலமாக கைகூடக்கூடிய இனிதான சந்தர்ப்பமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் மாறுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலப்படுத்துவதால் நிச்சயமாக இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களகாரகனின் வக்ரம் நிவர்த்தி காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார்.
நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் உங்களுக்கு வாரி வழங்குகிறது. செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் இதுவரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தார். ஆனால் தற்போது அவர் வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மிகச் சிறப்பான நல்லபல மாற்றங்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே அதிரடியாக பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாக துல்லியமாக வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நிறைந்து பெற முடியும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட கூடுதலாகவே உண்டு. இந்த செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் திரும்பி அங்கிருந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் சஞ்சரித்து தற்போது வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. கடந்த ஒரு சில மாதங்களாக வலுவிழந்து வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது பலம் பெறுவது, அதுவும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே இனி பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகி சீராகும். பணம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான புதிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகளும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் மனதில் எந்தொரு காரியத்தை நினைத்தாலும் திட்டமிட்டாலும் செயல்படுத்தினாலும் அதில் நம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் வீரமும் விவேகமும் அதிகரித்து மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான மாற்றங்களை முன்னேற்றங்களை காரிய வெற்றிகளை இனிதாக சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவற்றை மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு செவ்வாய் நட்புக்கிரகமாக சமக்கிரகமாக இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ரம் நிவர்த்தி என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான நல்லபல மாறுதல்களை நிச்சயமாகவே வாரி வழங்குகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தருணமாக இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி காலகட்டம் கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமமாக இருக்குமென்று நினைத்த பல காரியங்களை கூட மிகச் சிறப்பாக எளிதாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் வீரங்களையும் விவேகங்களையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உத்தியோகம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. வர்த்தகத்திலும் அலுவலகத்திலும் தொழிலிலும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு உயரும். தனித்தனியாக விலகியிருந்து பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது சேர்க்கை பெற்று பணியாற்றுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான காரிய தடைகளையும் தாமதங்களையும் அடித்து நொறுக்கி அவற்றை முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய கருத்துக்களை செயலாக்கம் செய்வதால் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்.
இந்த மாதிரியாக வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை பலத்தின் காரணமாகவும் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துமில்லை. கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முக்கியமான நகர்வுகளை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார். உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பரிகாரம்: முருகப்பெருமானை வழிபடுங்கள்.